சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த வின்சர் ஈவியை ஒரு டிரைவ் ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ணிடுவோம். நான் ஒரு 4 டேஸாக இந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ என்னுடைய இந்த 4-5 டே யூசேஜில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா இந்த டிரைவ் ரிவ்யூவில். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து வெஹிக்கிள் ஆனில் தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிரைவுக்கு போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த டிரைவ் செலக்டர் தான். ரொம்ப ஃபிலிம்ஸியாக ஈஸியாக இருக்குது. ஒரு விரலில் சும்மா அப்படி தள்ளினா போதும். கீழே தள்ளிங்கன்னா டி டிரைவு, மேலே தள்ளிங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸ் விழுது, சென்டரில் உங்களுக்கு வந்து நியூட்ரல் விழுது. பார்க்கிங் பண்ணணும்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கில் விழுந்துடும். பார்க்கில் விழுந்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பார்க்கிங் பிரேக்கும் ஆக்டிவேட் ஆகிடுது. இல்லை நீங்கள் நியூட்ரலில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்க் பிரேக் ஆக்டிவேட் பண்ணணுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்க் பிரேக்கை வந்து நீங்கள் வந்து இந்த பட்டன் வச்சு பார்க்கிங் பிரேக்கை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரைவில் போட்டாச்சு, பார்க் பிரேக் ரிலீஸ் ஆகிடுச்சு. டிரைவில் போட்டு நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ணும்போது அப்படியே பார்க் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜின் அப்படிங்கிறது இந்த காரில் கிடையாது இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து பேட்ரி தான். இதில் வந்து ஃப்ளோர் மவுண்டட் பேட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பேட்டரியினுடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அந்த பேட்டரியினுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது தான் பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் அப்படிங்கிறது வந்து 4 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ ப்ளஸ்ஸு, ஈகோ, அப்புறம் நார்மல், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 4 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு ஒரு 38 kWh பேட்ரி பேக் வந்து இந்த காரோட கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் 3 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. 3 வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து பேட்ரி பேக்லேயோ பவர் ட்ரெயின்லேயோ எந்த வித வித்தியாசமுமே கிடையாது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் தான் வந்து இந்த கார் வந்து இருக்குது. ஸோ ரியர் வீல் டிரைவுக்கு மோட்டர் கிடையாது. ஃப்ரண்ட் வீலுக்கு ஒரு மோட்டர் தான் இருக்குது. டியூவல் மோட்டர் செட்டப் கிடையாது, சிங்கிள் மோட்டர் செட்டப் தான். 38 kWh பேட்டரி பேக்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 136 PS பவர் வந்து இந்த பேட்டரி பேக் அண்ட் மோட்டரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுது. அண்ட் அந்த 136 PS பவர் கூட உங்களுக்கு டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 200 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக எம்ஜிக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஈவி கார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது 3வது ஈவி கார். அவங்க வந்து காமெட் அப்படின்ற அந்த குட்டி லைஃப் ஸ்டைல் கார் ஒன்று வச்சுருக்காங்க. அது போக அந்த ஆஸ்டரில் ZS EV அப்படின்னு சொல்லி ஒரு கார் இருக்கு இல்லையா, ஆஸ்டர் பேஸ்டு. ஸோ அந்த கார் இருக்குது. அந்த காருக்கும் இந்த காருக்கும் பார்த்தோம்னா அதே பேட்டரி பேக்கா, அதே பவர் அவுட்புட்டா, அதே மோட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3மே இல்லை. அது வேறு செட்டப், இது வேறு செட்டப். ஆக்சுவலாக ஆஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிளாக இருக்குது. ஒரு 177 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ரி பேக்காக தான் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பவர் அவுட்புட்டோட. பட் இது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதுதான். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீப்புள் மூவராக இருக்கணும், லக்ஸரியாக கம்ஃபர்ட்டாக, இந்த ஏரோ லான்ச் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா, நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸ் கம்ஃபர்ட்டோட ஒரு எம்பிவியாக இருக்கணும். இது வந்து ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அதை தழுவி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே வந்து எம்ஜி வந்து இதை செட் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து எதிர்பார்க்க முடியல அப்படின்னாலும் தேவையான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. 136 PS பவர் அப்படிங்கிறதே கூட நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாஸ்தியாக ஒரு பெப்பியான ரைடு அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இந்த பேட்டரிக்கு ஏன்னா கூலிங் சிஸ்டம் நான் வந்து உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுற அந்த இடம் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அந்த பேட்டரிக்கான அந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பேட்டரி ஹீட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எம்ஜி வந்து இந்த காரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ஹீட்டிங் அப்படிங்கிறத வந்து அது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சருக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போது லடாக் மாதிரியான கண்டிஷன்ஸ், ரோட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம போகும்போது ரொம்பவும் டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். அப்போவும் வந்து பேட்டரினுடைய அந்த எஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி டெசர்ட்லலாம் போகும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் போதும் பேட்டரினுடைய எஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த கூலிங் சிஸ்டமும் அந்த பேட்டரி ஹீட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயமும் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா IP67 ரேட்டிங் வந்து இருக்கக்கூடிய பேட்டரியாக தான்
இது இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் அந்த டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரிக்கு அவங்க வந்து ஒரு 39 ஸ்ட்ரிஞ்சன்ட் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக எல்லா மேனுஃபேக்சருமே சொல்கிறது தான். பேட்டரினுடைய சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து க்ரியேட் பண்ணுன்றதுனால இந்த சேஃப்டி டெஸ்ட் எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த லைஃப் டைம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் மக்களுக்கு, வாங்குற மக்களுக்கு இருக்கணுன்றதுக்காக. ஸோ அப்படி எம்ஜி வந்து இந்த 39 ஸ்ட்ரிஞ்சன்ட் டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக இப்போ பேட்டரியோட சேஃப்டி பேசிட்டோம். அண்ட் அடுத்ததாக இப்போ வெஹிக்கிளோடைய சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கார் பையர்ஸுக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன், ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து உள்ள லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம இந்த ரூஃபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் லைட்டிங் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனிவே இப்போ இந்த வெஹிக்கிளோடைய சேஃப்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் ஹை டென்சைல் ஸ்டீலில், அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்டீல்லாம் வந்து இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் 360 டிகிரி கேமரா வந்துடுது. ஸோ டிரைவிங்க்கு சேஃப்டிக்காக. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ், இபிடி, ஆட்டோ ஹோல்டு, எலக்ட்ரிக் பார்க்கிங், பிரேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஆடட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. அண்ட் அது போக இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸு, இஎஸ்பி, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸு, ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாமே வந்துடுது. இப்போ இது வந்து 38 kWh பேட்டரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேட்டரி கூட பேர் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த இவி வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ரொம்பவும் ஒரு ப்ரூவனான ஒரு மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த பேட்டரி மோட்டார் எல்லாம் ஓகே. இப்போ இது வந்து சார்ஜ் பண்ணி தானே நம்ம ஓட்டணும். இந்த சார்ஜிங் மேட்டரில் வந்து எம்ஜி வந்து இந்த வின்சருக்கு 3 விதமான சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நான் அந்த ரிவ்யூவில் காட்டியிருப்பேன், காரோடவே வரக்கூடிய அந்த 3.3 கிலோவாட் சார்ஜர் அப்படிங்கிறது காரோடவே வருது. அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 ஆம்ப் ப்ளக்கில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த வாட்டர் ஹீட்டரோ இல்லை நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் போடுவீங்களா, அந்த ப்ளக்கில் இருந்து நீங்கள் ஒரு ஒயர் அவுட்புட் எடுத்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த சார்ஜரில் வந்து உங்களுக்கு 12 to 15 hours வந்து சார்ஜ் ஆகும் உங்களுடைய சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது. ஸோ ஓவர் நைட் சார்ஜிங் தான் வந்து அது செட் ஆகும். அது போக உங்களுக்கு ஒரு 7.4 கிலோவாட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து வால் மவுண்டிங் சார்ஜராக வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அதை வாங்கி செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸில். அப்படி அதை செட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான டைமிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது போக நம்ம வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இந்த காரில் இருக்குது. இப்போ நம்ம லாங் போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு தான் ஆகணும். அப்படி அங்கே போய் போடும்போது ஒரு 50 கிலோவாட் சார்ஜர் வரைக்கும் இந்த கார் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ 50 கிலோவாட் சார்ஜரில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 55 நிமிஷம் 55 minutes அப்படிங்கிறது இந்த காரினுடைய பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. அதாவது ஃபுல் சார்ஜ் அப்படின்ற சென்ஸ் உங்களுக்கு வந்து 80% வரைக்கும் 80% வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். 80% மேலே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் நம்ம லாங்கில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ 80% சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கூட போதுமான விஷயம் தான். இன்னும் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இன்னொரு சார்ஜரில் நம்ம வந்து சோர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து 55 minutes வந்து டைமிங் அப்படிங்கிறது எடுத்துக்குது. ஓகே, இப்போ இந்த காரோடைய மெக்கானிக்கல் சைட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம மெக்கானிக்கலாக இந்த காரை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப மினிமலான விஷயங்கள் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா சஸ்பென்ஷன். இந்த காரில் சஸ்பென்ஷனுக்கு பெரிய அளவுக்கான இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி ரொம்பவும் இன்வால்வ் ஆகி பண்ண மாதிரியும் தெரியல. ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய அந்த மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியாது. பட் ரியர் கம்ஃபர்ட்டுக்கு அவங்க வந்து மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே எம்ஜி வந்து இந்த காரில் ட்ரை பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இந்த காரில் இருக்கிற சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு நார்மலான ஃபிக்ஸட் டார்ஷன் பீம் செட்டப் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அதனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான சஸ்பென்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த கார் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப் சைடில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். அதர் லாங்குவேஜ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், நம்ம லாங்குவேஜ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தேன். அதில் வந்து கொஞ்சம் சாஃப்டர் சைடில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ தெரியல. நான் வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்பவும் சரி, டீலர் சைடில் வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்பவும் சரி, இப்போ நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு டெப்த்து அதில் போட்டோம், டொப்புன்னு விழுந்தது. அவர் சோக் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் காட்டணுன்றதுக்காகவே இப்போ இந்த வந்து ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடில் வந்து நான் வந்து போய் காட்டுறேன். ஒரு கிராவல் ரோடு. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி
இப்படி வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, சோக் பண்ணிட்டு போக மாட்டேங்குதுன்ற ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சின்ன ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்குது தான். அது ஏன்னு புரியல, நானும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இந்த காரை வந்து எடுத்து ஓட்டினேன். பட் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எனக்கு வந்து இது ஒரு 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 ஜம்பி ரைடு அப்படிங்கிறத கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். தெரியுதா உங்களுக்கு, இது வந்து நம்ம வந்து 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து அந்த பள்ளத்தில் விட்டேன். ஆக்சுவலாக அதை வந்து அது சோக் பண்ணிட்டு தான் போகணும். இது வந்து டயர் ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் வந்து மறுபடியும் போய் ஏர் செக்கும் பண்ணி பார்த்தேன். ஏர் செக் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் வந்து ப்ராப்பரான ஆப்டிமம் ஏர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சஸ்பென்ஷன் தான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு 65% ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் வந்து டெய்லி பேசிஸில் எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற காரை யூஸ் பண்ணுறவன். அது வந்து எஸ்ப்ரெஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் தூக்கி போடுற ஒரு சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கார். அது வந்து ஒரு பேஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கார்னு வைங்களேன். ஸோ அதனுடைய அந்த டால் பாய் ஸ்ட்ரக்சருக்கு அந்த சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து அது வந்து டில்ட் ஆகாமல் காரை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ப்ரெஸோவில் அந்த சஸ்பென்ஷன் மட்டும்தான் ஒரே மைனஸு, மற்றபடி எல்லாமே சூப்பர். அப்படிப்பட்ட கார்லேருந்து இந்த காரை வந்து நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படிங்கிறப்போ நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த சஸ்பென்ஷன் நல்லா சோக் பண்ணிட்டு போகணும். அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட், இப்போ மூவ் ஆன் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேரிங். ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயும் சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ரிட்டார்டேஷனுக்கு வந்துடுறேன். ஃபுல் ரிட்டார்டேஷனுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேரிங் வந்து சும்மா ஒரு விரல்லையோ இல்லை 2 விரல்லையோ சும்மா ஒரு விரல்லையோ இப்படி சுற்றலாம். அண்ட் 2 ரவுண்டு தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து வருது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தம் காண்டஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கோடு இருக்குது. ஸோ ரொம்பவும் ஈஸியாக இருக்குது சிட்டியில் மேனுவர் பண்ணுறதுக்கு. ஹை ஸ்பீடில் போகும்போது ஒரு சின்ன வெயிட் அப்படின்றது ஆட் ஆகுது. இப்போ நம்ம வந்து நார்மல் மோடில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ 20ல் இருக்கோம். இப்போ ஒரு அப்படியே ஒரு ஃபுல் பெடல் டவுன் பண்ணுறேன், 60, இப்போ 70, இப்போ 80ல் ஓவர் ஸ்பீட் வார்னிங் வந்துடுது. இப்போ 80 கிராஸ் ஆன உடனே இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அந்த வெயிட் அடிஷன் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகுது. இப்போ 120. ஸோ அந்த 80 கிராஸ் ஆகும்போது 80-85 கிட்டக்க வரும்போது ஒரு ப்ராப்பரான வெயிட் அடிஷன், ஆர்டிஃபிஷியலான அந்த வெயிட் அடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்காவாக ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு வெயிட் அடிஷன் ஆகுது. ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஸ்டேரிங் அப்படின்னு சொல்ல முடியல, பட் அது ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான். இந்த காரினுடைய வெயிட் அண்ட் கெப்பாசிட்டிக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த காரை வச்சு நம்ம ஒன்றும் ரேஸ் ஒன்றும் ஓட்ட போகிறது இல்லை. இப்போ 90ல் இருக்கேன். ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக போகுதான்னா ஸ்ட்ரைட்டாக போகுது, கொஞ்சம் ரைட்டு வாங்குது, அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் வாங்குற மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு ஒரு சில ஃபீட்பேக் வந்து நான் கேள்விப்பட்டேன். எனிவே அது ஒன்று தான் இருக்குது. அந்தந்த வீல் பேலன்சிங்கில் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அது போக இந்த காரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதத்தில் உங்களுக்கு அந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காரை வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு காராக வாங்குறீங்கன்னா ரொம்ப சிரமம், கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கார் வாங்குறீங்க, ஒரு MG வின்சர் EVயாக வாங்குறீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் கற்றுக்கிறதுக்கு. அதாவது டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, இந்த காரோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது. எல்லாமே இந்த ஸ்க்ரீன் பேஸ்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம செல்ஃபோன் மாதிரி இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்க்ரீனுடைய லைட்டிங்கு அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுடைய லைட்டிங் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து இந்த பேனராமிக் சன்ரூஃபோடையது, பேனராமிக் சன்ரூஃபில் கிளாஸ் ரூஃப், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாப்போடது, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. மியூசிக் அந்த வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டனே இந்த காரில் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கீ அன்லாக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. பிரேக் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெடின்னு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்துடுது. ரெடின்னு வந்துருச்சுன்னா வண்டி ரெடி, அப்படி வண்டி ஓடுறதுக்கு ரெடி, நீங்கள் டீல போட்டு ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பழகிறதுக்கே எனக்கே ஒரு அரை நாள் ஆயிடுச்சு.
அண்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திங் நான் அந்த காரை டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம ஓட்டி பார்க்கலான்னு வரும்போது இந்த சைட் மிரருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ளேயே மண்டை வலிச்சு போச்சு. சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளே போய் தேடி எடுத்துட்டேன். இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த சைட் மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா லெஃப்ட் சைட் மிரருக்கு லெஃப்ட்டுக்கு போயிடுது. இது வந்து இங்கே ஸ்டேரிங்கில் லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன்ஸ் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த சைட் மிரர் வந்து மூவ் ஆகுது. பட் மேலே கீழே எப்படி மூவ் பண்ணுவீங்க? மேலே கீழே இந்த பட்டன்ஸ் கிடையாது. மேலே கீழே வந்து இந்த ஸ்க்ரோலரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இந்த பட்டன்ஸும் அப் அண்ட் டவுனுக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்டில் இருக்குதா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம்லாம் இந்த காரை வாங்குறாங்க அப்படின்னா இந்த லேர்னிங் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் பீரியட் ஆகும். அண்ட் டிரைவிங் அப்படிங்கிறது என்னுடைய லேர்னிங் கவ் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும். ஸோ இப்போ ஒரு பெட்ரோல் கார் ஒரு டீசல் கார் ஓட்டுறவங்க இந்த ஈவி காருக்கு மாறுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ரீஜெனரேட்டிவ் விஷயங்கள் அண்ட் இந்த ஈவி காரினுடைய ரேஞ்சு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது எடுக்கத்தான் செய்யுது. இப்போது இந்த காரில் நான் சொன்ன மாதிரி 4 டிரைவிங் மோட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4 டிரைவிங் மோடில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி ரெக்கவரி அப்படின்னு இருக்குல்ல, இந்த எனர்ஜி ரெக்கவரிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரீஜெனரேஷன் மோடு தான். இப்போ இந்த லைட் அப்படிங்கிற மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் யூஸராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஐஸ் கார் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு டிரைவில் போட்டு ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணிங்கன்னா கார் போகும். ஆக்சிலேட்டர் விடும்போது நார்மலாக கார் ஒரு ரிட்டார்டேஷன் வரல, அந்த நார்மல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் வந்து இந்த லைட் எனர்ஜி ரெக்கவரியில் இருக்கிறது. அதே இது நீங்கள் நார்மலில் போட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரைஸ் பண்ணும்போது கார் போகுது, விடும்போது அந்த ஒரு பிரேக்கிங் ஒரு எக்ஸ்ட்ரா பிரேக்கிங் அப்படிங்கிறத வந்து அது வெஹிக்கிள் வந்து கொடுக்குது. அது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ரீஜென்ரேஷன், அதாவது பிரேக் அடிக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து அது எலக்ட்ரிக் எனர்ஜியாக அந்த கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக் எனர்ஜியாக திரும்பவும் பேட்டரிக்கு அனுப்புது. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரீஜென்ரேஷன் ஆகும் அப்படின்னா 6% வரைக்கும் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 6% நமக்கு கரண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வந்து எப்போ அப்படின்னா இந்த ஹெவி அப்படிங்கிற விஷயத்தில் போடும்போது தான். இந்த ஹெவி அப்படிங்கிற ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் போடும்போது நாம் 1 பெடல் டிரைவிங் அப்படிங்கிறத கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் லெக் வந்து எனக்கு இந்த டெட் பெடலில் தான் வச்சுருக்கேன். பட் இப்போது இந்த ஆக்சிலேட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் போகுது. அண்ட் இப்போ நான் ஆக்சிலேட்டர்லேருந்து எடுக்கும்போது இந்த ஹெவியில் இருக்கிறதுனால அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரிட்டார்டேஷனுக்கு வந்து கார் வந்து வந்துடுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் மீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நான் ஆக்சலரேட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஆக்சலரேஷன் விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே மைனஸில் போகுது பார்த்தீங்களா, -18 -16. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ரீஜெனரேஷன் பிரேக்கிங் வந்து பண்ணுது இந்த 1 பெடல் டிரைவிங்கில். இப்போ வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஆக்சலேட்டர் வந்து கால் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அப்படியே பிரேக்கிங் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் ரிட்டார்டேஷனுக்கு கிட்டக்க வந்துடுது. ஃபுல் ரிட்டார்டேஷன் ஆகாது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% பிரேக்கிங் வந்து ஆகிடுது. ஸோ இதை தான் வந்து இந்த 1 பெடல் டிரைவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த விஷயம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இந்த ரீஜென்ரேஷனை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ கார் வந்து உங்களுக்கு எப்போவுமே நார்மல் அண்ட் ஹெவி ரீஜெனரேஷன் பிரேக்கிங்ன்ற இந்த டிரைவ் மோட்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம டிரைவ் மோட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது ஃபுல் ரிட்டார்டேஷனுக்கு வந்து ஆக்சுவலாக ரிட்டார்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த ஈகோ ப்ளஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மோடுக்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த ஈகோ ப்ளஸ் மோடில் ஆக்சலரேட்டர் ரெஸ்பான்ஸ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஏறி மிதிக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. யாரோ பின்னாடி நம்ம கல்லை கட்டி இல்லை லாரியை கட்டி இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நல்லா ஏறி மிதித்து தான் வந்து ஓட்டக்கூடிய ஒரு நிலமை. அண்ட் இந்த ஈகோ ப்ளஸ் மோட் அப்படிங்கிறது நம்ம வந்து பேட்ரி கன்சம்ஷன் இருக்கணும், நிறையா மைலேஜ் வந்து ரேஞ்ச் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ண அந்த மோடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நம்ம வந்து இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே ஒரு ஜம்ப் மாதிரி ஆகிடுச்சு அந்த ரோடினுடைய அந்த அண்டுலேஷனில் போகும்போது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகலாம் அப்படின்னா இதில் ஒரு எலக்ட்ரானிக் லிமிட்டர் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இதில் வந்து 82 அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அப்படி 82, 83 வந்து ஒரு எலக்ட்ரானிக் லிமிட்டர் ஆகுது. அதுக்கு மேலே எவ்வளோ அழுத்தினாலுமே கூட கார் வந்து உங்களுக்கு போக மாட்டேங்குது. அதுதான் வந்து இந்த ஈகோ ப்ளஸ் அப்படிங்கிற மோடில் நீங்கள் மேக்ஸிமமாக போக முடிகிறது 82 அப்படிங்கிற அந்த ஸ்பீடு தான்.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோட் சேஞ்ச் பண்ணுவோம். ஈகோ அப்படிங்கிற மோடுக்கு நாம் வந்து வந்துடுவோம். இப்போ இந்த ஈகோ மோட் அப்படிங்கிறதுல எப்படி இருக்குது அப்படின்னா, ஈகோ ப்ளஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. முதல்ல லாரியை கட்டி இழுத்துட்டு போன ஃபீல் இருந்ததுல, இப்போ ஒரு சின்ன குட்டி யானையை கட்டி இழுத்துட்டு போகிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் யாரோ நம்மளை பின்னாடி வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீனஸோட போகிற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மோட்ஸ் மாறும்போது ஸ்டேரிங்லேயும் சஸ்பென்ஷன்லேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா எதுவும் கிடையாது. அந்த அடாப்டிவ் சஸ்பென்ஷன் இருந்தால் தான் வந்து டிரைவிங் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். இதில் அடாப்டிவ் சஸ்பென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சஸ்பென்ஷனில் எந்த வித இம்பேக்டும் கிடையாது இந்த மோட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது. அதே மாதிரி ஸ்டேரிங்லேயும் எனக்கு நான் இந்த 3-4 டேஸாக மோட்ஸ் மாற்றி ஓட்டி பார்த்தேன். பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அப்படி வந்து இந்த டிரைவிங் மோட்ஸ் நமக்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்னா, இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த இசிஎம் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பவர் அவுட்புட், அதாவது பேட்ரி மோட்டர்னுடைய அந்த பவர் அவுட்புட்டை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்கு வந்து டெலிவர் பண்ணுது. அது மட்டும்தான் இந்த மோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த யூ டர்ன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை பாருங்கள், சும்மா அப்படியே ஃபிம்ஸியாக இருக்குது. சும்மா ஒரு விரலில் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங்குடைய இப்போ திருப்பிட்டோமா, இப்போ நான் கை எடுத்துட்டேன், இதை பாருங்கள் ப்ராப்பராக ரீசென்டர் ஆகிடுது. ஸோ ஃபீட்பேக்கெல்லாம் அல்டிமேட்டாக கொடுக்குது இந்த ஸ்டேரிங்கு. ஆனால் ஃபீல் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. இந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம்ல, ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு கிரிப்பியான ஒரு நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ட்ரைவ் பண்ணும்போது அப்படியே கார் வந்து நம்ம கையில் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து இந்த ஸ்டேரிங் வந்து நமக்கு கொடுக்கல. அந்த ஒரு ரீஅஷ்யூரிங்கான அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் ஸ்டேரிங்கோடைய ஃபீட்பேக் வந்து ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த எக்கானமி மோடில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து நார்மல் மோடுக்கு மாறி பார்ப்போம். இப்போ வந்து நார்மல் மோட், இந்த நார்மல் மோடு அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் மோடாக வந்து இருக்குது. இது ஒரு சிட்டி மோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதில் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈகோ மோடில் வந்து ஃபுல்லாக போட்டு நான் வந்து யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ரொம்ப யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ 30-40 கிலோமீட்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது வரைக்கும் நான் 3000 கிலோமீட்டர்ஸ் ரன்னாக இருந்தது இந்த கார் ஓடோவில் நான் வந்து எடுக்கும்போது. இப்போ வந்து 3430 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு வைங்களேன். இந்த 400 கிலோமீட்டரில் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த நார்மல் மோடு தான் பெட்டராக இருக்குது சிட்டியில் ஓடுறதுக்கு. கொஞ்சம் டக்குன்னு ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுக்குது ஒன்று. அண்ட் அது போக நம்ம யாரையும் கட்டி இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலும் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஒரு நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நார்மல் மோட் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நம்ம 3 mm ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு அந்த த்ராட்டில் அந்த புஷ் தெரியுமோ அது வந்து ஒரு 1.5 mmலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருது. அதாவது ஒரு 2 டைம்ஸ் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறத ஒரு 1 டைம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்காக நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் மூலமாக. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஹை ஸ்பீடு போகும்போது அது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹை ஸ்பீடில் அப்படி கட் பண்ணி ஓட்டும்போது நமக்கு ஈஸியாக மேனுவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோட் பேட்சஸ்ஸு டட்ஸிலெல்லாம் நம்ம போகும்போது தடன்னு அந்த தூக்கி போடுற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ இந்த பேரிகேட்ஸில் இப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரீஅஷ்யூரிங்காக இருக்குது. ஒரு மாதிரி பயம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாடி ரோல் அப்படிங்கிறது ரொம்ப தெரியல. பட் ஒரு டக்குன்னு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பாடி ரோல் வந்து தெரியுது. இது வந்து கொஞ்சம் ஹை ரைஸாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான், அதனால் பாடி ரோல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். பாடி ரோல் இருக்குது தான். அண்ட் இப்போது இந்த இவி கார்னுடைய மேட்ரு அப்படிங்கிறது இந்த இனிஷியல் ரெஸ்பான்ஸ், இந்த 136 PS பவர் அப்படிங்கிறது இந்த கார் கொடுக்குது அப்படின்னு சொன்னல. இப்போ இந்த 136 PS பவர் அப்படிங்கிறதும் 200 Nm டார்க் அப்படிங்கிறதும் நம்ம பெட்ரோல் காருக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன குட்டி கம்பேரிசன் அப்படின்றத பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பெட்ரோல் டீசல் கார்ஸ் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறது உண்டு. ஒரு ஆர்பிஎம் ரேஞ்ச் ஒன்று நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இந்த 1750 RPMலேருந்து 4000 RPMக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ் பவர், இந்த பிஹெச்பி வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும், ஆர் இந்த டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு சொல்லுவோம்ல. அந்த ரேஞ்ச் வந்து இந்த மாதிரியான இவி கார்ஸில் கிடையாது.
ஸோ இன்ஜினுடைய அந்த பவர் டார்க் ரேஷியோ வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறத இந்த மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் கார்ஸ்க்கு கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஃப்ரம் த ஜீரோ உங்களுக்கு வந்து அந்த டார்க் ரேஞ்சு பவர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் இன்ஸ்டன்டேனியஸாக உங்களுக்கு வந்து அந்த டார்க் அண்ட் பவர் டெலிவரி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு இனிஷியல் புஷ்ஷோட அப்படி தள்ளி விட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா. இந்த ஃபைசல் கான் சொல்லுவார்ல இந்த கிக் இன் த பேண்ட்ஸ் ஃபீல் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ன்றது நம்ம ஆக்சிலேட்டர் அப்படியே பெடல் டவுன் பண்ணும்போது அப்படியே கால் வழியாக ஒரு எனர்ஜி வந்து நமக்கு பாடிக்குள்ளே வரக்கூடிய ஃபீலை வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டி ஈவி கார் ஓட்டினீங்க, எம்ஜி காமெட்டோ இல்லை ஒரு டியாகோ ஈவி ஓட்டிங்கன்னா கூட அப்படி அப்படி புஷ் பண்ணி தள்ளிட்டு போகிற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களால் ப்ராப்பராக உணர முடியும். அண்ட் அந்த உணர்வை இந்த வின்சர்லையும் நம்மளால் உணர முடியுது. இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியுதா, கேமராவில் காட்ட முடியுதான்னு வந்து செக் பண்ணலாம். இப்போது ஃபுல் ரிட்டார்டேஷன் 0க்கு வந்துட்டோம். இப்போது ரோடு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸ்போர்ட் மோடில் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஃபுல் பெடல் டவுன் பண்ணி போவோம். ஃபுல் பெடல் டவுன் பண்ணிட்டேன். வீல் ஸ்பின்ன்றது சுத்த 0. சரியான அந்த ஒரு ஒரு தள்ளி விட்டு போகிற அந்த நம்ம சீட்டோட அப்படி இப்படி இழுத்து விட்டுறது இல்லை, அந்த ஒரு சீட்டோட அட்டாச் பண்ணி விட்ற அந்த ஒரு புஷ் அப்படிங்கிறது, அந்த ஒரு அட்ரினலின் புஷ் அப்படிங்கிறது நமக்கு உடம்புல ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ரொம்ப அப்படியே அக்ரெசிவாக ரேஸ் கார் ஓட்டக்கூடிய ஃபீல் கொடுக்குதான்னா இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஈவி கார்ஸ்லேயே ஒரு லீனியரான மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது தான். நீங்கள் ஆஸ்டர்னுடைய அந்த ZS EV இருக்குல்ல, இந்த 177 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை ஓட்டி பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கூட அந்த புல் அப்படிங்கிறது உங்களால் அதில் உணர முடியும். இப்போது இதை இப்போ அழுத்தி விடும்போது அந்த ஒரு புஷ் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவும் என்ஜாயபுளாக இருக்குது. ஆனால் இப்படியே புஷ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு பார்க்கும்போது பேட்டரி வந்து சர்ன்னு இறங்குறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஓகே, இப்போது இந்த ரேஞ்ச் மேட்டருக்கு வந்துடுவோம். ஓகே, நார்மலில் போட்டு ஓட்டுவோம். இப்போ இந்த ரேஞ்ச் மேட்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நான் வண்டி எடுக்கும்போது ஃபுல் சார்ஜ் 100% சார்ஜில் இருந்தது. 319 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது காட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு 1 டே ஓட்டினேன். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நாள் ஓட்டினேன். அதாவது ஒரு டேக்கு ஃபஸ்ட் டே வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாள் ஓட்டி பார்த்தேன். இப்படி நான் வந்து ஓட்டி ஒரு 30% வரைக்கும் பேட்டரியை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சார்ஜ் பண்ணேன். நான் வீட்டில் சார்ஜ் பண்ணி ஓவர் நைட் ஃபுல் சார்ஜ் பண்ணி 100% சார்ஜுக்கு கொண்டு வந்தேன். அப்போ வந்து 320 வரைக்கும் வந்தது. அதாவது சம்வேர் பிட்வீன் 316 320க்குள்ளே 100% சார்ஜ் ஆகும்போது ஓடும் அப்படின்னு மீட்டரில் வந்து காட்டுது. இது வந்து கிளைம்டு மைலேஜ். பட் ரியல் டைமில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா, நான் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்ததில் என்னுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 200லேருந்து 220 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது சென்னை சிட்டி டிராஃபிக்கில் வித் ஏசியில் நார்மல் மோடில் ரீஜென்ரேஷன் ஹெவியில் வச்சா கிடைக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது அதுதான். அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 220 வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ரியல் லைஃப் ஃபிகர்ஸாக எனக்கு சிட்டியில் கிடைக்குது. பட் நம்ம யூஸ்வலாக பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸில் வந்து லாங் போகும்போது மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. பட் அது வந்து ஈவி கார்ஸில் உண்மை கிடையாது. சிமிலரான ஒரு ரேஞ்ச் ஃபிகர்ஸ் தான் வந்து உங்களுக்கு லாங்லேயுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 220 அப்படிங்கிறது சேஃபர் சைடில் வச்சுக்கலாம். 200 to 220 அப்படிங்கிறது தான் அந்த சேஃபரான சைடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 38 kWh பேட்ரி கொடுக்கக்கூடிய விஷயம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இதை வந்து ஊலிங் க்ளவுடுனுடைய வெஹிக்கிள் தான் இதை வந்து எம்ஜி வின்சர்னு இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி இந்த ஊலிங் க்ளவுடில் வந்து அவங்க 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 38 kWh இப்போ நமக்கு இந்த வண்டியில் இருக்கிறதும், அதோட 50 kWh பேட்டரியும் வந்து ஒரு செகண்டரி ஆப்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. அங்கே மற்ற கண்ட்ரீஸில், நம்ம ஊரில் இல்லை. இப்போது அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஊரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது வந்து எம்ஜி காமெட் மாதிரி லைஃப் ஸ்டைலாவோ இல்லை சிட்டிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அர்பன் காராவோ எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. என்னென்னா, இந்த காரோடைய சைஸை வச்சு சொல்கிறேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் காரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. டிரைவிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஒரே பெடலில் ஓட்டலாம், ஆட்டோமேட்டிக்கு, ஸ்டேரிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாம் ஓகே. பட் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஓட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோன்ற ஃபீல் இருக்குது. பெரிய அளவுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ்ன்றது எதுவும் க்ரியேட் ஆகலை. இந்த ஏபிஎல்ஆர் கூட பெரிய திக்னஸ் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸுமே கூட கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே
இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து நெருங்கி வரும்போது நமக்கு பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நல்ல ஒரு டெப்த்தான டேஷ்போர்டு இருக்குது. டிஎல்ஓ பெருசாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டும்போது டச் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. என்ன தான் 360 கேமரா எல்லாமே இருந்தாலுமே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபீல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிட்டி காராக ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய காரு, நல்ல லக்ஸுரியஸான சீட்டிங் கெப்பாசிட்டி. இந்த வெயிலில் வந்து வெளியில் நின்று நான் வந்து எவ்வளோ ஸ்வெட்டிங்கோட இந்த ரிவ்யூ எடுத்தேன். பட் உள்ளே வந்துட்டு ஏசி போட்டு உட்காந்துட்டு இந்த வென்டிலேட்டட் சீட் போட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட்ஸில் நல்ல தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. பட் ரியர் சீட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்டை விட தை சப்போர்ட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, எனிவே இது வந்து சிட்டி டிரைவிங்கான காரு கூட. இதனுடைய ஸ்பேஸ் வந்து ரியர் சீட்டுனுடைய ஸ்பேஸு, இந்த 135 டிகிரியில் நம்ம வந்து சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அந்த லக்ஸரியஸாக போகிற அந்த ஃபீலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் லிமிட் பண்ணிட்டாங்க, இந்த ரேஞ்சை வந்து கம்மி பண்ணி. ஸோ 200 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த ரியல் லைஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தினால ஒரு ஹெவி லாங் போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. இதை வந்து லாங் போய் என்ஜாய் பண்ண முடியல. இப்போ இந்த ரூஃபெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நைட் ட்ரைவ் போகலாம், இங்கேருந்து ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் போகலான்னா முடியாது. அதான் பிரச்சனை. இப்போ நம்ம கிளம்புறோம்னா 200 கிலோமீட்டர் உளுந்தூர்பேட்டையில் நம்ம சார்ஜ் பண்ணி ஆகணும். சென்னையிலேருந்து கிளம்பும்போது உளுந்தூர்பேட்டையில் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் போய் நம்ம வந்து திருச்சி தாண்டி சார்ஜ் பண்ணணும். இப்படி நம்ம சார்ஜிங் ஸ்டாப்ஸ் எடுத்தாகணும். அண்ட் சார்ஜிங் ஸ்டாப்ஸ் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ். இப்போது 2 கன் இருக்கக்கூடிய அந்த 60 கிலோவாட் பேட்டரியில் ஒரு கன் எடுக்கும்போது, ஒரு கன்னில் ஒரு கார் சார்ஜ் போடும்போது, இன்னொரு கன்னில் சார்ஜ் போடும்போது, இன்னொரு கன்னில் இன்னொரு காரை நம்ம வந்து சார்ஜில் போடும்போது 60 கிலோவாட் 30 ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எரர்ஸ் வருது. இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஓவர் த டைம் தான் வந்து அது வந்து மாறும். டைம் தான் வந்து அதுக்கான பதில் அப்படிங்கிறத சொல்லணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு தேதிக்கு இதை வந்து லாங்குக்கு யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 604 லிட்டர்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு 450 லிட்டர்ஸ் யூசபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்மளால் ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சிட்டிக்குள்ளே நம்ம என்ன லக்கேஜ் பெருசாக எடுத்துகிட்டு போக போகிறோமா என்ன? ஸோ அது ஒன்று இருக்குது. ரியர் சீட்னுடைய அந்த லக்ஸரி சீட்டிங்கை வந்து நம்மளால் ப்ராப்பராக லாங்குக்கு யூஸ் பண்ண முடியலன்ற வருத்தம் இருக்குது. எல்லாமே இந்த ரேஞ்ச் பேனிக் அப்படிங்கிற விஷயத்தினால. இப்போது இது வந்து ஒரு 450-500 கிலோமீட்டர்ஸ் ரியல் லைஃப்பில் கொடுக்குற மாதிரியான பேட்ரி பேக்கோடு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இன்டீரியர் விஷயங்கள் எல்லாத்தையுமே லாங்கில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வசதியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இப்போ இந்த எம்ஜிக்கு இந்த கார் என்ன நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லது பண்ணியிருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னா எம்ஜி வந்து இந்தியாவில் கியா வந்து அதே காலகட்டத்தில் 2019 காலகட்டத்தில் வந்தாங்க. பட் அவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கான அவங்களுக்கு அந்த ரிசப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. எப்படி கியாக்கு செல்டாஸும் சரி சோனட்டும் சரி பெரிய ரிசப்ஷன் கிடச்சிது. பட் எம்ஜிக்கு வந்து ஹெக்டார் வந்து அந்த அளவுக்கான அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் அப்படியே இருந்தப்போ அவங்க இந்த ஜேஎஸ்டபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப்பில் வர்றாங்க. பார்ட்னர்ஷிப்பில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கார்ஸ், இந்த வின்சர் மாதிரியான கார்ஸை வந்து ஈவியோட ஃபோக்கஸில் ஈவி வெஹிக்கிள்ஸாக உள்ளே கொண்டு வந்து நாங்கள் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் அப்படிங்கிறது கொடுப்போம்லாம் சொன்னாங்க. அப்படி இந்த வின்சர் வந்தது 10,000 புக்கிங்ஸ் இப்படின்றதுக்குள்ளே ஆச்சு. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வந்து எம்ஜி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் வின்சர். இந்த வின்சர் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இந்த எம்ஜி அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஏசி. இப்போது நல்ல வெயிலில் போகிறோன்றப்போ இந்த வெஹிக்கிள் வந்து பிளாக் இன்டீரியர் இருக்குது. ஆனால் டிஎல்ஓ பெருசாக இருக்குது, டே லைட் ஓப்பனிங். அதனால் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் அப்படிங்கிறது இல்லை. இவ்வளோ பெரிய டே லைட் ஓப்பனிங் இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? வெயிலும் அனலும் உள்ளே பிரித்து எடுக்குது. ஏசி என்ன தான் நல்ல ஒரு கூலிங் கொடுத்தாலுமே கூட ஏசி வந்து ஒரு லோயர் பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ஏசி ப்ளோயர்ஸ் இருக்குது. இப்போது இது மேலே நோக்கி தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே கூட இதனுடைய த்ரோ அப்படிங்கிறது இந்த இதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வெயில் அடிக்கும்போது என்ன தான் இந்த ரூஃபை வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளாப்பை க்ளோஸ் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட இந்த கிளாஸ் மூலமாக, இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு மூலமாக இதெல்லாம் வந்து யூவி கட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் வேணும். அடுத்த அப்டேட்டில் வந்து யூவி கட் கிளாஸோட எம்ஜி வந்து இந்த காரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா அனல் அப்படியே எரியுது கையெல்லாம். அந்த அளவுக்கு அனல் வந்து தெரிக்குது. ஏசி வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. ஆக்சுவலாக வச்சு பார்த்தா நல்ல கூலிங் கொடுக்குது. இருந்தாலும் அந்த கூலிங் வந்து இந்த கிளாஸ் வெயிலில் வந்து உள்ளே கொண்டு வரதுனால, கடத்திட்டு வர்றதுனால அந்த
முடியல. உண்மையிலேயே கொஞ்சம் அது வந்து எரிச்சலாக இருக்குது. அது மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏசி நல்லா கூலிங் இருந்தும் அதை வந்து அனுபவிக்க முடியலையே. இந்த அனல் அப்படியே ஸ்கின் பர்னிங் சென்சேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருது. ஸோ அது ஒரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த இதில். அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இந்த ஸ்டியரிங் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. இந்த சைட் மிரர்ஸ் நல்ல பெரிய சைட் மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்ல விசிபிலிட்டியோட இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஹையர் பேட்டரி பேக் அப்படிங்கிறது இருந்திருந்தா இந்த வென்சர் இன்னும் ஒரு பெட்டரான ரீச் அண்ட் சக்ஸஸ்க்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த வின்சரை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணும்போது அவங்க நெக்ஸானுக்கான ஒரு பக்கா போட்டி அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வின்சர் லான்ச் ஆகிற அதே டைம் பீரியடில் நெக்ஸான் வந்து டாட்டா வந்து என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸானில் 45 kWh பேட்டரியோட ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. 7-8 காம்படிஷன் வந்து டாட்டாவும் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமும் இருக்குது. எனிவே இந்த 38 kWh பேட்டரி வந்து இந்த காருக்கு போதுமானது தான். நீங்கள் வந்து சிட்டி டிரைவ் தான் மேக்ஸிமம் பண்ணுவீங்கன்னா எப்படின்னா இந்த கார் யாருக்கா சூட்டபுளான காராக இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ண போகிறீங்க, நல்ல ஒரு லக்ஸரியஸான ட்ராவல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பாடி சைஸ் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ என்ன மாதிரி ஒரு பெரிய பாடி சைஸில் இருக்கீங்க, நல்ல ஒரு லக்ஸரியஸாக இப்படி கால்லாம் நீட்டி உக்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்றப்போ இந்த கார் வந்து சூப்பராக சூட் ஆகும். சிட்டியில் இப்போ ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக நல்ல சேலரியோட இருக்கிறவங்களுக்கு இப்போ ரெட் ஹில்ஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும், இன்னொரு அப்பாயின்மெண்ட்டு ஓஎம்ஆரில் இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்குலாம் சூப்பராக இந்த கார் செட் ஆகும். வீட்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டரு 160 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நைட் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சார்ஜ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து வீடு வந்து சென்னையில் இருக்குது, ஆஃபீஸ் வந்து ராணிப்பேட்டிலையோ திண்டிவனத்துலையோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ நீங்கள் வந்து ரெகுலராக போயிட்டு வருவீங்க, 2 days 3 daysக்கு போயிட்டு வர மாதிரி, அதாவது வித்தின் ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய லாங்கை வந்து நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள், அதாவது காலையில் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போவீங்க, ஈவினிங் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வருவீங்க. அப்படிங்கிறப்போ இங்கேருந்து சார்ஜ் பண்ண போயிடலாம், அங்கே ஆஃபீஸ்லேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பிளேஸில் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். அப்படிங்கிறப்போ சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து ஆட் ரேஞ்ச் ஒரு 18 lakhs கிட்டக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸிங்கு. இப்போ அந்த ப்ரைஸிங்கை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்கணும். அப்படிங்கிறப்போ மைல் மன்ச்சிங் பண்ணணும், அதாவது நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். வின்சர்ன்றதுக்காக சொல்லலை, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஈவி கார் வாங்குறீங்கன்றப்போ மைல் மன்ச் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரினுடைய ஃபுல் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பர் டே 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா 5-6 இயர்ஸில் நீங்கள் போட்ட காசை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு வாங்கி வீட்டில் நிற்பாட்டி வைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈவி கார் போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இந்த வின்சரை பொறுத்த வரைக்கும் யூட்டிலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் டெய்லி 200 கிலோமீட்டர் ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக நம்ம வந்து நம்மளை வாங்கி வச்சுக்குது, ஈஸி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏசி கூலிங் நல்லா இருக்குது, டெக்னாலஜி நல்லா இருக்குது, சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் லேகுன்னு இருக்குது, ஒரு 1 second டிலே இருக்குது, பட் இருந்தாலுமே கூட ஓகே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, நல்லா பிக்கப் ஸ்பீடு ரேஞ்ச் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு 200-220 கிட்டக்க தருது. ரியர் சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாஃப்ட் ட்ரைவனாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து டெய்லி கால் டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது இருக்குது. ரெகுலரான டிரைவர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இது இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துடலாம். பட் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டிரைவரை கூப்பிட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கார் செட் ஆகுமான்னு எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுத்து நம்ம பண்ணணும். லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்குள்ளேயே அந்த டே வந்து முடிஞ்சிடும் அந்த பர்சனுக்கு. ஸோ அது இருக்குது. நீங்கள் ரியர் சீட்டில் உட்காந்து சாஃப்ட்வேர் ஓட்டுறதாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்ப்ரெஸோ கார் வந்து டக்குன்னு யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100க்கு மேலே இருந்தோம், சடனாக ஒரு பிரேக் அப்படிங்கிறது போட்டோம். எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பான பிரேக்கிங் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரோடைய பிரேக்கிங் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஈவி கார்ஸில் கிறிஸ்பான பிரேக்கிங் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கை பிடிக்கல, ஸ்டேரிங் வந்து அப்படியே ரைட்டுக்கு போகுது. ஸோ அது உனக்கு. அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பாக இல்லை. பாருங்கள், இப்போ ஒரு ஆட்டோ கூட குறுக்க வருது, பிரேக் பண்ணுறேன், கட் பண்ணுறேன்,
சீம்லெஸ்ஸாக பிரேக்கிங், நல்ல ஒரு கிறிஸ்பான பிரேக்கிங் இருக்குது. 4 வீலும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே மக்களே, இதுதான் இந்த எம்ஜி வின்சர்னுடைய என்னுடைய ரிவ்யூ. கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப டெப்த்தாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் அது என்ன, நீங்கள் ஒரு எம்ஜி வின்சர் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.